அண்மைச் செய்தி. குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் நாளை டெல்லி முற்றுகை போராட்டத்தை மீண்டும் தொடங்குகின்றனர். டெல்லி முற்றுகை போராட்டத்திற்காக டெல்லி எல்லையான நொய்டாவில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது குறித்த விவரம். அதாவது கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகள் 2ஆம் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லி நோக்கி முற்றுகை போராட்டத்தை தொடங்கிய விவசாயிகள் ஹரியானா எல்லையிலேயே தடுக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையிலேயே அவர்கள் கடந்த 10 மாதங்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கோ குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதற்கோ ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏற்கனவே வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற ஒன்றிய அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் வழங்குவதாக கூறியது. ஆனால் சட்டம் இயற்றுவதற்கான எந்த முன்னெடுப்பையும் ஒன்றிய அரசு மேற்கொள்ளவில்லை. இதனை கண்டித்துதான் விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். நாளை பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிட போவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பல இடங்களில் 144 தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஹரியானாவில் பாஜக அரசு ஆட்சியில் இருக்கிறது. பல மாநிலங்கள் வழியாக வரக்கூடிய விவசாயிகள் ஹரியானா மாநிலத்தை தாண்டிதான் டெல்லி செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே எல்லை பகுதிகளில் ஹரியானா போலீசார் 144 தடை உத்தரவுகளை பிறப்பித்து இருக்கிறார்கள். டிராக்டர்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ கால்நடையாகவோ விவசாயிகள் டெல்லிக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று தற்போது ஹரியானா போலீஸ் கூறியிருக்கிறது. டெல்லி போலீசாரின் அனுமதி இல்லாமல் இவர்களை அனுமதிக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதிகளில் பதட்டம் நிலவுகிறது. ஆனால் தடையை மீறி தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 2000-3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக புறப்பட்டு வந்து தற்போது டெல்லி எல்லைகளில் முற்றியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் நோய்டா பகுதியில் தங்கி தற்போது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அங்கு பலரை போலீசார் கைது செய்திருப்பதால் அங்கும் பதட்டம் நீடிக்கிறது. நாளை முதல் இந்த டெல்லி முற்றுகை போராட்டம் அறிவித்திருப்பதால் மீண்டும் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது.